ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் உங்களோட லீவை நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கேன். வெயில் அதிகமாகிக்கிட்டே வருது. அதனால் டெய்லி தண்ணீர் நிறைய குடிங்க. தண்ணீர் நிறைய குடிக்கணும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் அதை தவறாக தான் நிறைய பேர் குடிச்சிட்ருக்கீங்க. என்ன அப்படின்னா, தாகம் எடுக்குது அப்படின்னா ஒரு சொம்பு தண்ணி எடுத்து சும்மா ஒரு நிமிஷத்தில் கட 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 கடன்னு குடிச்சிடுறீங்க. அது மாதிரி குடிக்காதீங்கம்மா. அது மாதிரி குடிக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் தாகம் அடங்கவே அடங்காது. திரும்பி ஒரு சொம்பு தண்ணி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். அது மாதிரி குடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தொப்பு தான் பெருசாகும். அதனால் தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு 100 எம்எல்ஓ இல்லை ஒரு 150 எம்எல்ஓ தண்ணியை ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு பாட்டிலையோ ஊற்றிட்டு நல்லா சிப் பண்ணி குடிக்கிறது பொழுது தான் உங்களோட தாகம் அடங்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலங்களில் நிறைய பேருக்கு சாப்பிடணுன்ற எண்ணம் தோணாது. ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஏதாவது லிக்விடாக எடுத்துக்கிட்டால், முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இந்த வெயில் டைம் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நமக்கு சாப்பிடணுன்ற எண்ணம் தோணாது. வெறும் தண்ணி குடிச்சிட்டே நம்ம இருந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. வெறும் தண்ணி குடிக்கிறதுனால உங்களோட வெயிட் லாஸ் நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் உடம்புல எந்த ஒரு ஊட்டச்சத்துமே இல்லாமல் போயிடும். ஒரு 4-5 நாளைக்கு அப்புறமா சைட் எஃபெக்ட் தான் வர ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணீர் குடிங்க. தாகம் எடுக்கும்பொழுது நல்லா சிப் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி அப்பப்போ குடிங்க. ஆனால் இதுக்கு நடுவில் காலையில் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு டின்னருன்றது ஒரு 7 மணிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாவது நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வெயில் காலங்களில் இது மாதிரி நிறைய பேர் சைட் எஃபெக்டில் அவஸ்தைப்படுறாங்க. அதனால் சாப்பிடாமல் இருக்காதீங்க. இந்த வெயில் டைமுக்குனே நமக்கு தர்பூசணி பழம், கிர்னி பழம், முலாம்பழம்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அது மாதிரி பழங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காய் அடிக்கடி உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா, மென்று சாப்பிட்ற மாதிரி ஆகாரங்கள் எடுத்துக்கிறது மதிய வேலையில் ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாலே வெயிட் லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். ஆனால் நல்லா வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உங்களோட வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத சைட் எஃபெக்டை தான் உண்டாகும். சரிங்களா? அதனால் வெயிலை சேஃபாக நம்ம கடந்து போகிறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. April 25 வந்து டபுள் ஆஃபரோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போட்டிருந்தேன். அப்போவே ஒரு சில சிஸ்டர்லாம் வந்து கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் நீங்கள் இப்போ ஆரம்பிக்கிறீங்க, அதுவும் வந்து வீடியோ போட்டு ஒரு 10 நாளைக்கெலாம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நாங்கள் நார்மலாக வீட்டில் பசங்க காலேஜ் ஸ்கூலுக்குலாம் போகும்போதே நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். இப்போ இவங்களுக்குலாம் லீவ் விட்டதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். இனிமேல் நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஒரு சிலர் இந்த டைமில் நாங்கள் எப்படி இதை ஃபாலோ பண்ணுறது? இவங்கெல்லாம் வெளியே போனாலாவது எங்களுக்காக நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இவங்களெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிஸ்டர். கொஞ்சம் நீங்கள் வந்து தள்ளி அடுத்த மாதம்லாம் போட முடியாதா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு வந்து ஜாயின் பண்ணுறவங்க கவனிக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு இதுக்கான பதில் சொல்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கிட்டவங்க இந்த சேலஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க வீட்டில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவனிக்கிறாங்க இல்லையா? இப்போ அவங்களும் வந்து இந்த சேலஞ்ச் எங்களுக்கும் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மே மாதம் வெளியூர் போகிறோம், ஒரு 5 நாள் 10 நாள் முன்ன பின்ன வரதுனால அந்த இடத்துல நாங்கள் எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அடுத்த ஆஃபரை எங்களோட வந்து கண்டினியூ பண்ண முடியும். அப்படின்றதுனால அடுத்த சேலஞ்ச் கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உண்மையாலுமே நீங்கள் சொல்கிறது கரெக்டான விஷயந்தான். ஏன்னா ஊருக்கு போயிட்டு அந்த என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த டைமில் டயட்டை ஃபாலோ பண்ணுறது அப்படின்லான்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஓகே, உங்களுக்காக ஜூன் 6ஆம் தேதி இதே டபுள் ஆஃபர் இருக்க மாதிரி வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏற்கனவே April 25 ஆரம்பிக்க போகிறோம் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆஃபரோட அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு நிறைய சிஸ்டர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, சிஸ்டர் 1 வீக் கேப்பில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த ஊருக்கு போகிற டைமில் எப்படி ஜாயின் பண்ணலாமா வேணாவா அப்படின்ற குழப்பத்திலேயே நாங்கள் இருந்துட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால தான் ஜூன் 6ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னே நான் இந்த வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு நடுவில் ஒரு சில வீடியோஸில் இந்த சேலஞ்ச் பற்றி நான் போட ஆரம்பிச்சிருவேன். வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈஸியாக இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினா வீடியோ கீழே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து தட்டி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இது நோட்டிஃபிகேஷனாக போகும், நிறைய பேருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வீடியோவில் கொடுக்கக்கூடிய இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு அந்த ஹைப் ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணி விட்டுடுங்க. April 25ஆம் தேதி ஆரம்பித்த அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் கொடுத்த அதே ஆஃபர் தான் ஜூன் 6ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய வெயிட் லாஸ் சேலஞ்சில் அப்படியே தொடர்ந்து வரும். ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 நாள் சேலஞ்ச் அப்படின்றது ஃப்ரீ தான். என்ட்ரி ஃபீஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஆஃபர் என்ன அப்படின்னா, இந்த 30 நாள் சேலஞ்சை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தன்னோட உடல் எடையை யாரெல்லாம் கரெக்டாக குறைக்கிறீங்களோ
அத்தனை சிஸ்டரும் அவங்களோட ஐடியல் வெயிட் வர வரைக்கும் என்னோட சேர்ந்த மாதிரி உங்களோட ட்ராவல் தொடர்ந்து வரும். மந்த்லி இந்த என்ட்ரி ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்ற ஆஃபர் ஜூன் 6 ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சிலும் அப்படி தொடர்ந்து தான் வரும். சரிங்களா? இந்த சேலஞ்சில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா சிஸ்டரும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு எதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் இருக்கா, அது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலை கொடுத்துருங்க. போன முறை வெயிட் லாஸ் சேலஞ்சில் டீட்டெயில் கொடுக்கும்பொழுது ஒரு சில சிஸ்டர் பண்ண சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அவங்களோட பெயர், ஊர் மட்டும்தான் டைப் பண்ணி அனுப்பியிருந்தீங்களே தவிர்த்து வேறு எந்த டீட்டெயிலுமே நீங்கள் கொடுக்கல. அதனால தான் நிறைய பேருக்கு என்னால் ரிப்ளை பண்ணவே முடியலை. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான நீங்கள் கொடுக்க வேண்டியது இப்போ கரண்ட்டாக நீங்கள் என்ன வெயிட் இருக்கீங்க, எவ்வளோ ஹைட் இருக்கீங்க, உங்களோட வயசு ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா? மெடிக்கல் இஷ்யூ இருந்தால் ஒரு சில டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஒரு சில டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தால் அது எவ்வளோ எம்ஜி எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற டீட்டெயிலாம் சொன்னீங்கன்னா தான் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு நீங்கள் கலந்துக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் இது வெயிட் லாஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றத பார்த்து நீங்கள் கலந்துக்கலாமா வேணாமா அப்படின்ற டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். எனி மெடிக்கல் இஷ்யூ இல்லை அப்படின்றவங்க உங்களோட நார்மலாக வெயிட் அண்ட் ஹைட்டு, வயசு சொல்லிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மெடிக்கல் இஷ்யூ இருக்கவங்க அது சொல்லிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு இந்த சேலஞ்சை கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் உங்களோட முழு டீட்டெயில் கொடுக்கறதுக்கு பாருங்கள் வாட்ஸ்அப்பில். டீட்டெயில் விசாரிக்கும் பொழுது ஒரு சில சிஸ்டர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சிஸ்டர் நாங்கள் உங்களை யூடியூப்பில் பார்த்துருக்கோம், இப்போ இந்த சேலஞ்ச் வாட்ஸ்அப்பில் தான் நம்ம ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம், இந்த 30 டேஸும் நீங்கள் தான் எங்களை கைட் பண்ணுவீங்களா இல்லை வேறு யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த 30 நாளும் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டு முடிகிற வரைக்கும் முழுக்க நான் தான் கைட் பண்ணுவேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேஸ் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னே எப்படி இருந்தாங்க, வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்காங்க அப்படின்லாம் ஃபோட்டோஸ் போட்டு காமிப்பாங்க இல்லையா? அது மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோவும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் பணம் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, அந்த வெயிட் லாஸ்க்கான கைடன்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னும்பொழுது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களோட உடல் எடையை குறைக்கிறீங்க அப்படின்னும்பொழுது அது உங்களோட முழுக்க உங்கள் சொந்த முயற்சியால் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை எல்லார்கிட்டையும் நம்ம சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. செஞ்சு பலனடைகிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். அதனால் உங்களோட ஃபேஸ் காட்ட வேணும், உங்கள் ஃபோட்டோ போடணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சரிங்களா? வீடியோ பார்க்கக்கூடிய சிஸ்டர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி டபுள் ஆஃபர் அப்படின்றது என்னால் அடிக்கடி கொண்டு வர முடியாதுமா. அதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய எல்லா சிஸ்டருமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நம்மளோட ஐடியல் வெயிட் வரைக்கும் இந்த ஆஃபர்லேயே நம்ம ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நான் அந்த ஆரம்பித்த டைம் அப்படின்றது லீவு டைமாக ஆனதுனால நிறைய சிஸ்டரால் அந்த கலந்துக்க முடியாமல் போகுதே அப்படின்றது காரணத்துக்காக தான் ஜூன் 6 ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? இதில் ஜாயின் பண்ணி அவங்களோட வெயிட் லாஸை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கும்பொழுது அவங்கள கைட் பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக இருக்குமே தவிர்த்து அடிக்கடி இது மாதிரி டபுள் ஆஃபர் கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல என்னால் எல்லாரையும் மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் கிடைக்கக்கூடிய இந்த ஆஃபரை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெயிட் லாஸ் சேலஞ்சில் கொடுக்கக்கூடிய இந்த டபுள் ஆஃபர் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. வீடியோ கீழே இருக்க ஐப் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணால் நிறைய பேருக்கு சஜஷன் வீடியோவாக போகும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.